ஃபிலிமில் எவ்வளோ சீன்ஸ் இருந்தாலும் லாட் ஆஃப் அமேசிங் சீன்ஸ் அண்ட் ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபார் ஃபேன்ஸ் வேர் அந்த இன்டர்வல் பிளாக் சீன், த செஸ் சீன். ஸோ அந்த சீன் நீங்கள் ஸ்கிரிப்டிங் ப்ராசஸில் எழுதுகிறப்பவே வாஸ் தட் சீன் இன்க்ளூடட்? அது எல்லாருக்கும் வணக்கம். இல்லை, அந்த சீனில் தான் வந்து இப்போது அந்த செஸ் சீன் அப்படிங்கிறது வந்து ஒரு பயங்கர ஐகானிக் சீனாக ஆயிடுச்சு. அப்படி ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. பட் ஆனால் வந்து அந்த சீனில் நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் வந்து வி வாண்டட் டு டெல் தி ஆடியன்ஸ் இந்த கேரக்டர் பற்றின ஒரு இன்னொரு முகம் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல நம்ம காட்டணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அதுதான் வந்து கொஞ்சம் பேங்காக இருக்கும். இன்ட்ரோல் பிளாக் வா இப்படி யோசிக்கிறாரே அப்படின்னு சொல்லி காட்டணும் அப்படின்னு சொல்லி பண்ண சீன் அது. ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்கிரிப்ட்லேயே எழுதின ஒரு ஸ்கிரிப்டில் முதல்லே வந்து எழுதின ஒரு சீன் தான் அது. அதுதான் அது ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் ஷூட் பண்ண அது படம் ஆரம்பித்து ஒரு 10 days வந்து நம்ம அவரோட வீடு போர்ஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அது வந்து செட்டு. அந்த வீடு வந்து ஓஎம்ஆரில் வந்து ஒரு கட்டிகிட்டு இருக்கிற பில்டிங்கில் வந்து ஒரு ஃப்ளோரில் ஃபுல்லாகவே நாங்கள் வந்து அவருடைய அப்பார்ட்மெண்ட் செட்டு போட்டோம். ஸோ அது வந்து ஓஎம்ஆருங்கிறதுனால வந்து அது கொஞ்சம் பாம்பே லுக் இருக்கும், பால்கனியில் நிற்கும் போது கொஞ்சம் டால் பில்டிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனால அங்கே போட்டோம். ஸோ அது ஃபஸ்ட்டு 10 daysலேயே வந்து அந்த சீன் வந்துருச்சு. ஓகே. ஸோ அந்த சீன் எடுத்தப்பறம் தான் வந்து அவருக்கே ரொம்ப கான்ஃபிடென்ட் வந்துச்சு ஸ்கிரிப்டில். அது வந்து சூப்பர் இட்ஸ் ஒர்க்கிங் அப்படிங்கிற மாதிரி அவருக்கே ரொம்ப இட்ஸ் வெரி ஹாப்பி. ஸோ இட்ஸ் ஐ திங்க் அதுதான் மேட்ரு. அந்த சீனில் வந்து வி வாண்ட் டு டெல் தி ஆடியன்ஸ் தட் இஸ் காட் அ நெகட்டிவ் ஷேட் இன் ஹிம் அப்படிங்கிறது. ஆக்சுவலி படத்தில் எல்லா இடத்துலையுமே சொல்லியிருப்போம். அது ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கும் போதே வந்து யூ வில் கெட் அப் வித் லக்ஷ்மி ராய் ஃப்ரம் பெட்லேருந்து இந்த மாதிரி, பட் இஸ் காட் அதர் கேர்ள் ஃப்ரெண்ட் கம்மிங் இன் அப்படின்ற போதே வந்து இஸ் நாட் சோஷியலி கரெக்ட் கை அப்படிங்கிறது வந்து அங்கங்கே சொல்லியிருப்போம். பட் ஆனால் வந்து மக்கள் அதை அப்படி பார்த்தாங்களா இல்லையாங்கிறது வந்து இப்போ நான் சொன்னதான் தெரியும். அவர் பிளான் பண்ணுற மாதிரியும் ஆக்சுவலாக படம் இட் வில் நாட் ஹேப்பன் லைக் தட். ஸோ வாஸ் தட் ஜஸ்ட் டு எஸ்டாப்ளிஷ்? எஸ் அப்சல்யூட்லி. அது வந்து என்னென்னா வந்து பேசிக்காக வந்து அவருடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது, அதாவது வந்து வாட் இஸ் பிளானிங் அப்படிங்கிறது தான் வந்து அந்த அந்த ஃபுல் சீக்வன்ஸோடைய இதாக இருக்கும். அந்த சீக்வன்ஸோட ஐடியாவே வந்து இப்போ ஒரு பெருசாக வந்து ஒரு ஹைஸ்ட் ஒன்று பண்ணிட்டாங்க, காசு எடுத்து வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த காசை வந்து என்ன பண்ண போகிறாரு இவர், வாட்ஸ் இஸ் பிளான் அப்படிங்கிறது தான் வந்து அந்த அந்த இதில் வந்து காட்டணும் அப்படின்னு நினச்சிருந்தோம். பட் ஆனால் வந்து செகண்ட் ஹாஃபை நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்காக வந்து when a hero's plan goes wrong, what is he going to do is what people will not இது சொல்லிட மாட்டாங்க. இது இப்படி நடக்க போகுதுன்றத சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அவரோட ஐடியா ஒன்றத்தை வந்து முன் கொண்டு வந்து வச்சு அதுக்கப்புறம் அந்த ஐடியாவை பிரேக் பண்ணோம்.